ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியாவே செஞ்சிருக்காங்க. பங்களாதேஷோட கிராஃப் வந்து ஒரு மாதிரி ஏறி இறங்கி போயிட்டு இருக்கு இந்த வருஷம். ஆஸ்திரேலியாவோட கிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரேடியா இறங்கினே போகுது. அதுதான் பத்தி நம்ம பேசலாம், ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நானும் யோகியும் ஜாயின் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க யோகி, பங்களாதேஷ் எப்படி மாஸ் காட்டியிருக்காங்க, பல இல்ல ரெக்கார்டுகளை இது பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பேசுற மாதிரி பங்களாதேஷ் கிராஃப் வந்து மேல கீழே தான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் நியூசிலாந்துல போய் ஒரு டெஸ்ட் வின் பண்ணுவாங்க மவுண்ட் மௌங்னியூல. அதுக்கப்புறம் இங்க வந்து ஆனா ஆஸ்திரேலியாவை அவங்க சொந்த ஊர்லயும் அடிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கால போய் ஒரு ஓடிஐ சீரிஸ் கூட வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் மேல போனா ஒரு பக்கம் கீழே இருக்கு. ஆனா இதே டீம் தான் கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்றாங்க. இப்போ ரொம்ப டிக்டாக் சேஞ்சஸ்லாம் இல்ல. இதே கோர் டீம் தான். அதே டீம் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. மோர் தென் கிரெடிட்ஸ் எடுக்கல. நான் பங்களாதேஷ் கிட்ட இருந்து கிரெடிட்ஸ் எடுக்க மாட்டேன். பட் மோர் தென் பங்களாதேஷ் எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா தான் இது அவங்க தலையிலேயே மண்ணவாரி போட்டுருந்தாங்களோன்னு எனக்கு தோணுது. அது நம்ம என்ன டீட்டெயிலா பேசுவோம் அதை பத்தி பேசும்போது. ஆனா நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு ஆஸ்திரேலியா சைட்ல. WTCயும் இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சா அதுவும் ரொம்ப ஓப்பன் அப் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம ஃபுல்லா கவர் பண்ணுவோம். அதான் ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா இந்த 2026 ஒரு டிப்ல தான் இருக்கு. T20 வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் ஒன் டே வெளியே போனாங்க. பங்களாதேஷ்ல போய் பங்களாதேஷோட தோத்தாங்க. இப்போ இங்க வந்து பங்களாதேஷ் திரும்ப வந்து டெஸ்ட்ல தோத்துருக்காங்க. அதனால அவங்க கிராஃபும் இத்தனைக்கும் வந்து உங்களுக்கு இது மெயின் பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஆடினாங்க. பெஸ்ட் சைடு தான் ஆடினாங்க கூட டெஸ்ட்ல. ஆனா அவங்க வந்து எப்பயுமே டெஸ்ட் ஆடாத ஒரு கிரவுண்ட்ல போய் புதுசா ஒரு வென்யூ இது பண்ணி ஆடலான்னு பார்த்தாங்க இந்த மேட்ச். அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கண்டிஷன்ஸ் தெரியாம. இல்ல அதுதான் மேஜர். இது நம்ம சொன்ன மாதிரி டார்வின்ல லாஸ்டா ஐ திங்க் 20 to 23 இயர்ஸ் பேக் தான் ஒரு டெஸ்ட் நடந்திருக்கு. யூஸ்வலா ஆஸ்திரேலியால டெஸ்ட் மேட்ச் நடக்குதுன்னா அந்த 5 ஸ்டேடியம்ல தான் நடக்கும். வேற எங்கேயுமே ஆஸ்திரேலியால டெஸ்ட் மேட்ச் நடக்காது. SCGல நடக்கும், MCGல நடக்கும், பிரிஸ்பேன்ல நடக்கும், அப்புறம் அடிலைட் ஓவர்லயும், அதுக்கப்புறம் வாக்கால நடக்கும். இப்போ அது ஆப்டஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 5 கிரவுண்ட்ல தான் யூஸ்வலா டெஸ்ட் மேட்ச் நடக்கும் ஆஸ்திரேலியால. நீங்க இதே மாதிரி வச்சு நம்ம இந்தியாவிலுமே நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் வந்தது. நீங்க இப்ப நம்ம இந்தியா இப்ப லைனா தோத்தாங்களே நியூசிலாந்து கிட்டயும் சரி சவுத் ஆப்பிரிக்கா கிட்டயும் தோத்தப்போ இந்தியாவுக்கு நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் வந்துச்சு. என்னன்னா இந்தியாவுமே இதே மாதிரி 5 கிரவுண்ட் செலக்ட் பண்ணி அந்த செலக்டட் கிரவுண்ட்ஸ் மட்டும் டெஸ்ட் மேட்ச் ஆடணுமா? ஏன்னா இந்தியா ஐ திங்க் 20th கிரவுண்டோ என்னவோ 21st கிரவுண்டோ டெஸ்ட் மேட்ச்க்காக ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்டா 2021 கிரவுண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அங்க இங்க மாத்தி மாத்தி நடக்குது. புது வென்யூஸ்க்குமே இந்தியாவிலுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்காக பாக்குறாங்க. பட் ஆனா நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் வந்து இந்தியாவுமே ஃபைவ் டெஸ்ட் வென்யூஸ் தான் ஆடணுமா அப்படின்றது. அது இல்லன்றது இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. இந்த இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க மேட்ச் நடக்க என்ன காரணம் டார்வின்ல? ஒன்னு இப்போ வின்டர் போயிட்டு இருக்கு ஆஸ்திரேலியால. ஸோ உங்களுக்கு அந்த 5 கிரவுண்ட்ல ஆட முடியாது. ஆடுற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் கண்டிஷன்ஸ் சரியா இருக்காது. அதனால அங்க ஆட முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இன்னும் கொஞ்சம் நார்த் நோக்கி போலான்றதுனால டார்வின்ல போட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா இது அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா தான் உண்மையை சொல்லணும்னா. அதுவும் தாண்டி பங்களாதேஷ் தானே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு மிதப்புல தான் போட்டாங்க. நீங்க டார்வினுக்கே இப்படி பேசுறீங்க, அடுத்து மெக்கேல நடக்க போகுது. மெக்கேல இது வரைக்கும் ஒரு டெஸ்ட் கூட ஆனது இல்ல. டார்வின்ல 20 வருஷம் முன்னாடி ஒரு டெஸ்ட் ஆடி இருக்காங்க. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் ஆனா பங்களாதேஷ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை ரெகுலரா கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா அவங்க கொஞ்சம் இன்னும் ஈஸியா எடுத்துட்டாங்களோ பங்களாதேஷ்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு. அது அதுவும் இல்லாம இதுக்கதுலயே ஒரு ஒரு இது டீம் வந்து டூர் பண்றதுல, ஏசியன் டீம் வந்து டூர் பண்றதுல பங்களாதேஷ சீக்கிரமா ஒரு வின்னு இது பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியால. 3வது மேட்ச்லயே ஜெயிச்சிட்டாங்களாம். அதான் பயங்கரமான ரெக்கார்டு தான். இந்தியாவோட இது பண்ணி ஸ்ரீலங்காவால முடியல, பாகிஸ்தானால 30 வருஷமா முடியல, பங்களாதேஷ் போய் 3வது மேட்ச்லயே முடிச்சிருக்காங்க. அப்படின்றப்போ பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இது சோசியல் மீடியால பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க, நானும் பார்த்தேன். அதுக்காண்டி தான் பேசலானே வந்தவங்க. அதான் இப்ப இன்னொரு பெரிய பாயிண்ட் என்னன்னா ஆஸ்திரேலியன் சைடோட டவுன்ஃபால் நீங்க சொல்லிட்டு இருந்தது. இப்ப நீங்க டவுன்ஃபால் ஆயிட்டு இருக்கு. சரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் தேடுவோம்னா டொமஸ்டிக்ல யாருமே இல்ல. எந்த ஸ்பாட்ல யாருமே ஆட வைக்க முடியாது. ஏன்னா டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இந்த 2-3 டொமஸ்டிக்ல சொல்றேன். ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல பேர் சொல்ற மாதிரி பேட்ஸ்மேன் யாருமே இல்ல. அவங்க ரன் ஸ்கோரர் பாத்தீங்கன்னா மானஸ் லபுஷேன் தான் லாஸ்ட் டொமஸ்டிக்ல ரன் ஸ்கோரர். அவர் வானா இந்த டீம்ல இருந்து துரத்தி விட்டுட்டு திருப்பி டொமஸ்டிக்ல போய் ரன் அடிச்சுட்டு வந்திருக்காரு. வேற யாரும் ரன் அடிக்கல. ஜேக் வெதரல்டு அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லாம தான் வெதரல்டு ஆடுறாங்க மேல. வெதரல்டுமே 30+. இப்ப இன்னொரு பெரிய பாயிண்ட் இவங்களோட ஆவரேஜ் ஏஜ். இந்த சைடோட ஆவரேஜ் ஏஜ் 33. ஒரே ஒரு பிளேயர் தான் லெஸ் தென் 30 இருக்காரு இந்த 15ல. சோ இவங்க அடுத்த ஜெனரேஷன் நோக்கி பார்க்கணும்னு ஆரம்பிச்சாலுமே இங்க யாருமே இல்ல. சோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ரியலா டவுன்ஃபால் ஆகுதான்றதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய பேர் கிட்ட இருக்கு. நீங்க பவுலர்ஸ் இருக்காங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் கிரீன் ட்ராக்ஸ் தான் கொடுக்குறாங்க ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல. பவுலர்ஸ் நிறைய பேர் ஆன் லைன் வந்துட்டே தான் இருப்பாங்க. ஆனாலுமே பேட்ஸ்மேன் யாருமே இல்ல. நீங்க எங்க தேடினாலும் எந்த ஸ்பாட்டுக்கும் ஆள் இல்லாம தான் திருப்பி லபுஷேனே போட்டு ஆடிட்டு இருக்காங்க அவங்க, வேற வழி இல்லாம.
சோ டவுன்ஃபால் ஸ்டார்ட் அதான் ஆகுதோன்ற லபுஷேன் கொஸ்டின் வந்து மார்க். செஞ்சுரி அடிச்சு 20 மேட்சோ 25 மேட்சோ ஆச்சுன்னு பார்த்தேன் நான். லபுஷேன் ஒரு செஞ்சுரி அடிச்சு அவர் ஷெஃபீல்ட் கடைசியா ஷீல்ட்ல ஒரு 3 செஞ்சுரி 90 அடிச்சாரு. அடிச்சாருன்னு நினைக்கிறேன். சோ அதனால திருப்பி உள்ள கொண்டு அதான் வந்தாங்க இப்ப இங்க. அடிச்சு அது இல்ல, இன்டர்நேஷனல் சொல்றேன் நானு. அவர் தான் அவங்களோட பெஸ்ட் பேட்டரா இருந்தாரு. இந்தியா வந்து 2021 டூர் போகும்போதும் சரி, 23 டூர் போகும்போதும் சரி, அவர் தான் ஒரு பெஸ்ட் பேட்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 20-25 மேட்சா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு தான் அவரை வெளியே அனுப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் ஏஜ் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிளேயர்ஸ் தேட ஆரம்பிக்கணும் அவங்க. இல்ல உண்மை அதுதான். ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க யாருமே இல்ல. பேட்ஸ்மேன் வைஸ் சொல்றேன், பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பவுலர்ஸுமே இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 இயர்ஸ் 2027 வேர்ல்டு கப் ஆனாங்கன்னா இந்த பவுலிங் லைன் அப் மாறிடும். ஏன்னா எல்லாருமே 37 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அவங்களால ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்க முடியாது. 36 35 பிளஸ் தான் இவங்க எல்லாரும். ஸோ நீங்க இவங்க 3 பேர் பேசர் பிளஸ் போலாண்டு எடுத்துக்கோங்க வேணா. போலாண்டு ஐ திங்க் 33 34 இருப்பார் ஏஜ் நினைக்கிறேன். சோ இவங்க 4 பேர். இல்ல போலாண்டும் 35 36 போலாண்டுக்கும் வயசு கூட. அவருக்கு லேட்டா தான் டெபியூவே கொடுத்தாங்க. இவங்க 4 பேர் தான். நேத்தன் லியானும் ரொம்ப நாளா கேரி பண்ணிட்டு இருக்காரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை அவர் ஷோல்டர்ல. ஸோ அடுத்த பவுலர் தேடி பார்த்தாங்க, அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ அதுவுமே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ரொம்ப ரொம்ப கொஸ்டின் மார்க் இருக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மேல. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச அடுத்த டெஸ்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டெஸ்ட்டை விட வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பயங்கர ஓப்பனா இருக்கு. ஆஸ்திரேலியா பயங்கர டாமினேட்டிங்கா 84% அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. அவங்களும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இப்ப 2% தான் வித்தியாசம்னு. ஆனா டாப்ல தான் இருக்காங்க ஆஸ்திரேலியா இன்னும். ஆனா கீழே வந்திருக்காங்க. கீழே நமக்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் மேல போறதுக்கு. ஜெயிச்சிட்டோம்னா ஜெயிச்சோம்னா மேல போறதுக்கு ஈஸியா இருக்கும். பங்களாதேஷுக்கு ஒரு ஹோம் சீரிஸ் இருக்கு. ஆமா பங்களாதேஷுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா பங்களாதேஷ் வந்து ஒரு கிராஃப் நான் மேல கீழேன்னு சொன்னது என்னன்னா, ஜிம்பாப்வேயோட போய் தோத்துட்டு வந்தாங்க ஜிம்பாப்வேல டெஸ்ட்ல. ஆனா அது வேர்ல்ட் டெஸ்ட் சைக்கிள்ல வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா இதே சைடு தான். அதான் நம்ம அங்க போய் தோத்துட்டு இங்க வந்து ஜெயிக்கிறாங்க. இந்தியா மேட்ச் முடிஞ்சதும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வச்சு வேணா ஒரு வீடியோ போடுவோம். நம்ம வியூஸ் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அதை பொறுத்து. சோ ஆனா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லணும்னா ஹசான் மஹமூத் தான் மேன் ஆஃப் த மேட்சும் கொடுத்தாங்க கரெக்டா. அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ண ஸ்ட்ரைக் தான். ஆஸ்திரேலியால நமக்கு தெரியும் பிட்ச் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பவுலர்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 செஷன் ஃபர்ஸ்ட் டேல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேட்ஸ்மேன் நோக்கி வரும். திருப்பி அட் த எண்ட் ஆஃப் தி 4th and 5th டே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மாறும். கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிட்ச்ல ஹெல்ப் இருக்கும் போதே ஹசன் மஹமூத் நல்ல லைன் லென்த் போட ஆரம்பிச்சாரு. அவங்க பேஸ் பவுலிங் மொத்தமே நல்ல லைன் லென்த் போட்டு 198 ஆல் அவுட் பண்ணாங்க அவங்கள. செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம சொன்ன மாதிரி செகண்ட் டே எல்லாம் கொஞ்சம் பிட்ச் ஈஸ் அவுட் ஆயிடும். பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணி ரன்னுமே ஸ்கோர் பண்ணாங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போதே உங்க எனக்கு தெரிஞ்சு கிளீன் ஃபேவரட்ஸ் ஆயிட்டாங்க பங்களாதேஷ். 198 ஆல் அவுட் பண்ணப்போ மேபி இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா மேபி ஆஸ்திரேலியா வந்து திருப்பி ஃபைட் பேக் பண்ணுவாங்கற மாதிரி எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா பங்களாதேஷ் பேட்டிங்க்கு அப்புறமா கிளீனா தெரிஞ்சிச்சு பங்களாதேஷ் அவுட் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது. இல்ல அவரு இது தன்சித் ஹசானா அவரு செஞ்சுரி அடிச்சாரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவருமே பயங்கரமா ஆனாரு. அவருதான் இது குவிக்கஸ்ட் டூரிங் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் செஞ்சுரி ஆஸ்திரேலியா போல. பங்களாதேஷ் சைட்ல இருந்து அதான் மெய்டன் செஞ்சுரி ஆஸ்திரேலியால வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. அதே மாதிரி அவர் கேப்டனுமே ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் ஆனாரு. கேப்டன் நஜிமுல் சாந்தோவா செகண்ட் ஓரளவுக்கு வேற ஆயிட்டாரு. சோ க்ளோஸ் டு 5000 ரன்ஸ். முஷ்ஃபிகுர் ரஹீம்க்கு அப்புறம் இப்ப அவர் தான் இருக்காரு. அவரும் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா ஆடுவாரு. மோமின் உல்லாக்கும் ரொம்ப கன்சிஸ்டன்ட் பிளேயர். அவங்க அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாங்க. அதுதான் உண்மை. நீங்க என்ன சொன்னாலுமே பவுலிங் சைட்லயுமே பாருங்க, நீங்க மெஹந்தி ஹசன் மிராஜ் செகண்ட் இன்னிங்ஸ்ல எக்ஸலண்டா போட்டாரு. கண்ட்ரோல் ஃபுல்லா வச்சிருந்தாரு. 33 ஓவர்ஸ் ஏதோ 34 ஓவர்ஸ் போட்டாரு. ரன் குடுக்கவே இல்ல. ரொம்ப டைட் லென்ஸ் போட்டாரு. விக்கெட்டும் விழுந்தது. 5-4 எடுத்தாருன்னு நினைக்கிறேன். சோ நீங்க ரொம்ப போட்டாரு. அதான் இப்போ ஒரே ஒரு அவங்களுக்கு பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி இந்தியாவுக்கும் அது பங்களாதேஷுக்கு மட்டும் இல்ல, ஓவரால் எல்லா டீமுக்குமே ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் குவாலிட்டி ஆல்ரவுண்டர் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்தியாவுக்குமே அந்த கஷ்டம் இருக்கு. சோ அந்த பாயிண்ட் மட்டும் பங்களாதேஷ் அட்டைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பங்களாதேஷ் எங்கேயோ போக சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா டஸ்கின் ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு. நம்ம இப்ப திருப்பி ஹசான் மஹமூதும் வந்துட்டாரு. சோ ஒன் டேலயுமே ஹசான் மஹமூத் நல்லா பண்றாரு. சோ அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் கொஞ்சம் உங்களுக்கு ஹேண்ட் டு ஹேண்ட் போட ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப நல்ல லீத்தல் சைடு ஆயிடும். அதுதான் அந்த கேப்பை ஃபில் பண்ணணுங்கிற பேட்ஸ்மேனுக்கு பவுலருக்கு நடுவுல ஒரு ஆல்ரவுண்டர் சொரி அது கிடைக்கிறது ரொம்ப ரேர் குவாலிட்டி, ரேர் குவான்டிட்டி அப்படி சொல்லலாம். அதான் அது எல்லா டீமும் தேடிட்டு தான் இருக்காங்க இன்னும். அதுதான் உண்மை. நீ இப்போ அந்த பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் போடுற ஆல்ரவுண்டர் ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கு. கேம் கிரீன் இருக்காரு. அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டா ஆனாரு. அவர் ஆடினதுதான். அவர் ஆடாட்டினா இன்னிங்ஸ் இதை விக்டரி கிடைச்சிருக்கும் பங்களாதேஷுக்கு. அவர் சொல்லிட்டாரு. நீங்க இன்னும் இப்ப ஏதாவது மாத்தணும்னு பாத்தீங்கன்னாலும் இங்கிலீஷ் தான் இருக்காங்க, வேற யாருமே இல்ல. நீங்க யாரை தூக்குவீங்க இந்த டீம்ல இருந்து? ஆஸ் பர் நேம் பாத்தீங்கன்னா யாருமே உங்களால கை வைக்க முடியாது. ஏன்னா இது அவங்களோட பிரைம் 11. உண்மை அதுதான். சோ இங்க இருந்து எதுவுமே எடுக்க முடியாது. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவங்க சேஞ்ச் இல்லாம தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் கேமுக்கு பெருசா அது அவங்க மைண்ட்ல ஏத்திக்க மாட்டாங்கன்னு தோணுது. பட் ஆனா நம்ம சொன்ன மாதிரி கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய இருக்கு. டிராவிஸ் ஹெட்டுமே நம்பர் 6ல சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அந்த ஒரு கேமுக்காக ஓப்பனிங் ஆட வச்சு அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு ஓப்பனிங்ல ஆட வச்சிட்டு இருக்காங்க அவரை.
வேற ஓப்பனரும் இல்ல அவங்களுக்கு, வேற ஆப்ஷனும் இல்ல. ஆப்ஷனே இல்லாம தான் ஜேக் வெதர் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். ஓரளவுக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு ஃபைட் பேக் கொடுத்தாங்க செகண்ட் இன்னிங்ஸ். பட் ஆனா அது பத்தல. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு ஆல்ரெடி கேம். எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 150 180 லீட்லாம் கஷ்டம். அதான் அவங்க 400 ரன் மேல போட்டப்பே முடிஞ்சிச்சுதான். அவங்க 400 ரன் அடிக்க விட்டீங்கனாலே நீங்க 200 ரன் கூட அடிக்கல, அவங்க 400 ரன் அடிச்சிட்டாங்கனாலே கொஞ்சம் பேக் ஃபுட் தான். அதுக்கப்புறமும் அவங்க நல்லா பவுலிங் திரும்ப கம்பேக் கொடுத்தாரு. அவரு ஹசன் மஹமூத் திரும்பவுமே அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ண அதே பண்ணாரு. ஓபனர்ஸ் 2 பேரையுமே போல்ட் ஆக்குனாரு. போல்ட் ஆக்கி விக்கெட் எடுக்கிறாருன்னா நல்ல டெலிவரி தான். பாராட்டியே ஆகணும். அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்க, அவங்களே பாராட்டிட்டாங்க. இல்ல உண்மை அதுதான். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த எஃபர்ட்ஸ் தெரியுது. பங்களாதேஷ் கொஞ்சம் மேல நோக்கி நவுந்து வராங்க. அதர் தென் நார்மல் டீம்ஸ பாக்குற மாதிரி எங்களையும் பாருங்க, எங்களாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்ன்றது கன்சிஸ்டன்டா அப்பப்போ காமிக்கிறாங்க. அந்த கன்சிஸ்டன்சி ஒரே லெவல்ல இருந்தா அது இன்னும் அவங்க வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி அப் அண்ட் டவுன் சீசன் நிறைய இருந்திருக்கு. அதை கொஞ்சம் கன்சிஸ்டன்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈவன் தோ வின் அண்ட் லாஸ் செகண்டரி, பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கன்சிஸ்டன்டா போட்டாங்கனாலே போதும். ஆனா அது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனா நியூசிலாந்துல அடிச்ச டெஸ்ட்டுமே அவங்களுக்கு எக்ஸலன்ட் டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு நடக்குது. சோ அதை புடிச்சு அவங்க கரெக்டா அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாங்கன்னா நிஜமா பங்களாதேஷ் இன்னும் மேல வர வாய்ப்பு இருக்கு. அதான் இப்போ பங்களாதேஷ் ஜெயிச்சதுனால வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இன்னும் டைட்டன் ஆயிருக்கு. மேல இந்த டீம் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இவங்க ஏற்கனவே 4th தான் இருந்தாங்க, இன்னும் ஸ்ட்ராங்கர் பொசிஷன்ல போயிருக்காங்க. அது பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகுது. இந்தியா டெஸ்ட் மேட்ச் வேற போயிட்டு இருக்கு. இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல தான் இருக்காங்க இப்போ நடந்துட்டு இருக்க மேட்ச்ல. இது முடிஞ்சதுன்னா இந்தியா கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரெயின் இன்டராக்ஷன் இல்ல, அதுக்கப்புறம் நம்ம ரெயின் இன்டராக்ஷன் இல்லனாலும் மேட்சுக்கு ஒரு பினிஷ் கொடுத்துருவாங்கடா. ஏன்னா இன்னும் 2 நாள் இருக்கு உனக்கு. நம்ம ஆளுங்க வேற எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்த உடனே பேட்டர் சர்க்குன்னு கூட தான் பார்ப்பாங்க. அதனால அதான் கேஎல் ராகுல் இறங்கினாலுமே கேஎல் ராகுல் T20 மோட்ல ஆடுவாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். இன்னும் ஒரு 20-25 ரன் கம்மியா அடிக்க விட்டுருந்தாங்கன்னா பாலாவன் கொடுத்து திரும்ப ஆடுங்க அனுப்பிச்சு விட்டுருலாம். அது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி பரவாயில்ல, நல்லாதான் விளாண்டாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம அது நாங்க தனியா இன்னொரு வீடியோல பெருசா பேசுறோம். நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இந்த வீடியோ பங்களாதேஷ் இந்த வீடியோ என்னன்னா புலிக்குட்டிகள் கங்காருவை போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. இந்த வீடியோவோட அதான் புலிகள் கங்காருவை வேட்டையாடி விட்டது, அதுதான் சொல்லணும். அதுதான். சோ நாங்க இன்னொரு வீடியோ இன்னொரு கண்டென்ட்டோட நாங்க சீக்கிரம் வரோம். அதுவரை பை பை ஃப்ரம் உல்சர்ஸ். பாய். ஊர்ச்சிட்டி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்